ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல நருட்டோ ஷிப்புடன் சீசன் 8 எபிசோட் 169 பார்க்க போறோம். சக்குரா தான் ஹினாட்டாவை ட்ரீட் பண்ண வந்திருப்பா. எஜி ஹினாட்டாவை பார்த்துட்டு எதுக்காக இவ இப்படிப்பட்ட விஷயத்த பண்ணான்னு சொல்லிட்டு சமக்கடுப்பாவான். சக்குரா ஹினாட்டாவை பார்த்துட்டு நீ நருட்டோவை லவ் பண்றியான்னு திங்க் பண்ணுவா. கட்சியு நருட்டோ நைன் டெயில்ஸை ஓனாவே சப்ரஸ் பண்ணிட்டான்னு சொல்லுவான். என்ன அவனே பண்ணிட்டானான்ட்டு ஷாக் ஆவா சக்குரா. கட்சியு நருட்டோ கடைசி பையனோட மோதிக்கிட்டு இருக்கானுங்கோ. ஷீமா ஃபுகசாக்குவை கையில புடிச்சிட்டு அழுதுட்டு இருப்பாங்க. காய் சென்சே லீய கூப்பிட்டு நம்ம நருட்டோக்கு அசிஸ்ட் பண்ணலான்னு சொல்லவும் கட்சியு இல்ல வேணான்ட்டு அது அவன் வழியில குறுக்கிடுற மாதிரி இருக்குங்கோ. லீ வில்லேஜ்க்கு எப்படிப்பட்ட நிலைமைனா நருட்டோவால கண்டிப்பா தனியா மோத முடியாதுன்பா. பார்க்க போனா நருட்டோ கிட்ட பிளான் இருக்கு. நம்மளோட நம்பிக்கையை அவன் மேல வைக்கலான்னு கட்சியு நருட்டோ கிட்ட காட்டுவாங்க. டெண்டோ பெயின் என்ன அவங்ககிட்ட பதிலே இல்ல, நீ தான்டா கிவ் அப் பண்ணணும்ட்டு செம்ம ஃபோர்ஸ் கொடுப்பான். நருட்டோ அவன் க்ளோன்ஸ் மூலமா நின்றுவான். இதை தாக்கு பிடிச்சிட்டானான்ட்டு கடுப்பாவான் பெயின். நருட்டோ ரசிங்கன் யூஸ் பண்றத பார்த்துட்டு அவனால அந்த ஜுட்சுவை தூக்கி எறிய முடியாது. பார்க்க போனா எனக்கு 5 செகண்ட்ஸ் இருக்கு, இந்த டிஸ்டன்ஸே போதும் எனக்கு காப்பாத்திரும்னு திங்க் பண்ணிட்டு இருப்பான். நருட்டோவோட க்ளோன்ஸ் நருட்டோவை தூக்கி வீசும். என்ன கிவ் அப் பண்ண சொல்றதுல இருந்து கிவ் அப் பண்ணிக்கடான்ட்டு நருட்டோ வந்து அட்டாக் வைப்பான். வெறித்தனமா இருக்கும். நருட்டோவும் கீழே விழுந்துருவான். நாகட்டோ கிட்ட காட்டுவாங்க. அவன் தடுமாறத பார்த்துட்டு கோனான் என்னாச்சுன்னு சொல்லி கேப்பா. கடைசி பையனோட கதையும் முடிஞ்சு வச்சுன்பான். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த டூ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. டெண்டோ பென் டிஃபிட் ஆகி கீழே விழுந்திருப்பான். நருட்டோ அவன் பக்கத்துல போய் பார்த்துட்டு கீழே உட்காந்து அவன் உடம்புல குத்தி இந்த பிளாக் ராட் ரிசீவர் இருக்கு இல்லையா, சக்கரா ரிசீவர், அதை கையில எடுத்துட்டு இந்த ராட்ஸ் மூலமா தான் பெயின்ஸ்க்கு சக்கரா கிடைக்குதுன்பா. இதை மொத்தமா எடுத்துட்டா போதும், அவனால நகர முடியாதுன்ட்டு பெயின் உடம்புல இருக்க ராட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுவான். நருட்டோக்கு பெயின் சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு வரும். நீயும் நானும் ஒரே விஷயத்தை தான் தேடுறோம். ஜிராயா சென்சே ஆசைப்பட்ட அந்த பீஸ் இந்த உலகத்துக்கு கொண்டு வரணும்னு. நீயும் நானும் சேம் தான். என்ன உனக்கும் எனக்குமான அந்த ஜஸ்டிஸ் அண்ட் பீஸுக்கான விஷயங்கள் மாறுபட்டு இருக்கு. உனக்கானதை நீ பாக்குற, எனக்கானதை நான் பாக்குறேன்னு இருப்பான் பெயின். இதுக்கப்புறமா நருட்டோ பெயின் இப்பனாச்சும் உனக்கு கொஞ்சம் வழி தெரிஞ்சுதா, இன்னொருத்தனோட வழி தெரியாம உன்னால உண்மையாலுமே அவனை புரிஞ்சுக்க முடியாது. இன்ஃபேக்ட் மனுஷங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாலும் அவங்கள புரிஞ்சுக்கிறது கஷ்டம் இருப்பான். நருட்டோ சக்கரா ரிசீவரை தான் கையிலேயே குத்திக்குவான். ஜிராயா, கக்காஷி, லீஃப் வில்லேஜோட பீப்புள் ஹினாட்டா விழுந்து கடந்த வரைக்கும் நினைச்சு பாப்பா நருட்டோ பெயின் சொன்ன வெறுப்புக்கான சுழற்சிங்கிறத ஆரம்பிச்சிச்சு. அதை தான் நம்ம ஹிஸ்டரின்னு சொல்றோம். மனுஷங்க ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க புரிஞ்சுக்கிற அளவுக்கான கேப்பபிள் இருக்கவங்களாங்கிறதெல்லாம் நம்மளால நம்ப முடியாது. ஏன்னா இந்த ஷினோபி வேர்ல்டு வெறுப்பால தான் ஆளப்படுது. வெறுப்பால மட்டும்தான் இருப்பான். நருட்டோ கையில குத்தி இந்த சக்கரா ராட தூக்கி போட்டு எந்திரிக்கவும் நீ போறேன்னு சொல்லி கேட்கும் கட்சியு. நருட்டோ ஆமான்னு சொல்லவும் உனக்கு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் வேணும்ங்கோ. வேணாம், யாரும் வேணாம், நான் தனியா போகணும்பா. ஹினாட்டா கிட்ட கட்டுவாங்க. சக்குரா ட்ரீட் பண்ணதுல ஹினாட்டா பொழச்சுக்குவா. கண்ண முழிக்கவும் நெஜி லேடி ஹினாட்டான்பா. எல்லாரும் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு பாப்பா ஹினாட்டா. ஆமான்ட்டு 10 நாங்க கவலைப்பட்டோன்பா. நீ ஓகேவான்னு கேட்பான் லீ. ஹினாட்டா எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் பண்ணிட்டு சக்குராக்கு குறிப்பா தேங்க்ஸ் பண்ணுவா. நீ நல்லா இருக்கல சந்தோஷம்பா சக்குரா. கட்சியு நருட்டோ கடைசி பெண்ணையுமே தோக்கடிச்சிட்டான்னு சொல்லும். லீ செம்ம எக்ஸைட் ஆயிருப்பான். நருட்டோக்கு காயப்பட்டிருக்கான்னு சொல்லி கேப்பா சக்குரா. அவன் எக்ஸாஸ்ட் ஆயிருக்கான், மற்றபடி ஒன்னும் இல்லைன்னு கட்சுயு சொல்லவும் நல்ல நியூஸ், சந்தோஷமா இருக்குன்ட்டு ஹினாட்டா அழுவா. காய் சென்ஸ் அப்பனா நருட்டோ எங்கன்னு கேட்கவும் ரெயில் பையனை பார்க்க தனியா போயிட்டு இருக்கான்னு கட்சுயு சொல்லவும் எதுக்காக இப்படி முட்டாள்தனமா நடந்துக்கிறான், அவனை நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும் காய் சென்ஸ் என்பா நெஜி. கட்சுயு ஸ்டாப் பண்ணிட்டு கட்சுயு நருட்டோ எந்த ஒரு ஹெல்ப்புமே வேணான்னு சொல்லவும் காய் சென்ஸ் அப்படி சொன்னான்ட்டு கத்துவாரு. நெஜி அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்ல, அவனுக்கு ஹெல்ப் பண்ணும், ஆல்ரெடி அவன் வீக்கா இருக்கான். கட்சுயு எங்களுக்கு வழியை மட்டும் காட்டுங்கன்னு சொல்லுவான். இதுக்கப்புறமா ஷிகாக்கு, இனோயிச்சி அப்புறம் கோ 3 பேரும் ரியல் பையனை தேடி போறதை காட்டுவாங்க. பியாகுகன் யூஸ் பண்ணி பார்க்கும்போது என்னாச்சுக்கோன்னு சொல்லி கேட்பாங்க. நருட்டோ முன்னாடி இருக்கான்பாங்க. நருட்டோன்னு கூப்பிடவும் ஸ்டாப் ஆயிருவான். 3 பேர் வந்து நிக்கவும் என்னன்னு சொல்லி கேட்பா நருட்டோ. இனோயிச்சி நீ இங்க நிக்கிறீனா 6வது பையனையும் தோக்கடிச்சியான்னு சொல்லி கேட்பாரு. நருட்டோக்குள்ள ஒரு எம்டினஸ் தான் இருக்கும். யாரு ஜெயிச்சா தோத்தான்கிற விஷயமே இல்லைன்பா. ஷிகாக்கு இதை பார்த்துட்டு என்னாச்சுன்னு கேட்பாரு. வார்த்தைகளால சொல்ல முடியாதுன்பா நருட்டோ. இல்ல புரியல, வார்த்தைகளால சொல்ல முடியாதுன்னா என்னன்னு சொல்லி கேட்பாரு இனோயிச்சி. அதெல்லாம் முக்கியமே இல்ல, நான் உண்மையான பையனை தேடி போறேன், நான் அங்க தனியா போகணும்னு விரும்புறேன், என்ன தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணாதீங்கன்பா. உண்மையான பெயின் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சியான்னு சொல்லி கோ கேட்கவும் ஆமான்ட்டு நான் சேஜ் மோட்ல இருக்கும்போது பெயினோட உடம்புல இருக்க அந்த பிளாக் ராட் மூலமா அவனோட சக்கராவை ஃபீல் பண்ணேன், அப்படிதான் அவனை கண்டுபிடிச்சேன்னு சொல்லவும் புரியுது, ஆனா ஏன் தனியா போகணும்னு சொல்ற, என்னாச்சு நருட்டோன்னு சொல்லி கேட்பாரு இனோயிச்சி. நான் ஒரு விஷயத்த செக் பண்ணணும்பா நருட்டோ. செக் பண்ணணுமா என்னன்னு சொல்லி கேட்பாரு. நான் ரியல் பெயினோட பேசணும்பா. இனோயிச்சி கடுப்பாயிருவாரு. முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க நருட்டோ, நீ பெயினை தோக்கடிச்சதுக்கு நாங்களாம் உனக்கு கடமைப்பட்டிருக்கோம், ஆனா பேச போறையா, அதுக்கான நேரம்லாம் அது கிடையாதுன்ட்டு ரொம்பவுமே கடுப்பாவாரு. நருட்டோ காண்டாயிருவான். அப்படின்னா நீங்களே சொல்லுங்க, போய் பெயினை கொன்னுட்டு அவனோட அடியாலாம் கொன்னுட்டு
நமக்கு எதிரி சம்மந்தப்பட்ட ஆட்கள் கிராமம்னு எல்லாத்தையுமே அழிச்சிடலாமான்னு சொல்லி கேட்பான் நருட்டோ. அதை செட்டில் பண்ணுமான்னு. பேசுறதுனால மட்டும் என்னடா நன்மை கிடைக்க போகுது? லீஃப் வில்லேஜை மொத்தமா அழிச்ச எதிரிடா அவனை நம்ம மன்னிக்க கூடாதுன்னு கத்துவாரு ஈனோயிச்சி. நருட்டோ எனக்கு தெரியும், எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது. அப்படிப்பட்டவனை நான் மட்டும் மன்னிப்பன்னு எதிர்பார்க்கறீங்களா என்ன? அவன் நம்ம கிராமத்துக்கும் மக்களுக்கும் பண்ண விஷயத்தெல்லாம் பார்க்கும் போதே அவனை அடிச்சு காலி பண்ணலான்னு தான் தோணுதுன்னு கத்தும் போது, அப்புறம் ஏன்னு சொல்லி ஈனோயிச்சி கத்தும் போது ஷிகாகு ஸ்டாப் பண்ணிட்டு நருட்டோவோட விருப்பத்தை மதிச்சு அவனை தனியா போக விடலான்னு பாரு. ஈனோயிச்சிக்கு ஒண்ணுமே புரியாது. மற்ற பெயின்ஸ் அவன் தான் தோக்கடிச்சான். பெயினோட பேசுறதுக்கு எல்லா உரிமையும் அவனுக்கு இருக்கு. அதையும் தாண்டி ஏதாவது காரணம் இருக்கலாம்னு சொல்லும் போது ஈனோயிச்சி பேச வருவாரு. அவனை போக விட்டுலான்னு பாரு ஷிகாகு. நருட்டோ ஷிகாகுக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டு போவான். ஈனோயிச்சி ஷிகாகு கிட்ட நம்ம இல்லாம அவனை மட்டும் எதுக்கு தனியா போக விட்டுன்னு சொல்லி கேட்பாரு. என் மகனுக்காகன்னு பாரு. என்ன உன் பையனுக்காகவான்னு கேட்பாரு ஈனோயிச்சி. ஒரு சின்ன பிளாஷ்பேக். ஷிகாகு ஷிகமாரு கிட்ட எங்கடா போனேன், பிளாக் ஆப்ஸ் உன்னை தேடி வந்தாங்கன்னு சொல்லுவாரு. நருட்டோ வருத்தத்துல இருந்தான். அதனால தான் அவனுக்கு லெக்சர் கொடுக்கலான்னு போனேன். எதுவும் ஒரு வகையில பெயின் தான், என்னாலே எனக்கு ஹெல்ப் பண்ணிக்க முடியல. நம்ம கிட்ட இல்லாத ஒண்ணு அவங்க கிட்ட இருக்குன்னு இருப்பான் ஷிகமாரு. என்னங்கிற மாதிரி ஷிகாகு கேட்கவும், கண்டிப்பா ஒரு நாள் இந்த வில்லேஜுக்கு ரொம்பவுமே முக்கியமான ஷினோபி ஆக போறான். நருட்டோ கூட இருக்கும் போதெல்லாம் அவனை ஃபாலோ பண்ண வச்சிடறான் இருப்பான். ஷிகமாருலாம் ஒரு சிலரை மட்டும்தான் புகழ்வான். இதே என்கிட்ட அவன் சொன்னது. நருட்டோக்குள்ள உண்மையாலும் ஸ்பெஷலா ஒண்ணு இருக்கு. நான் அதை நம்புறேன். நம்ம அவன் மேல நம்பிக்கையை வைக்கலான்னு பாரு. இதுக்கப்புறமா நருட்டோ கிட்ட காட்டுவாங்க. சேஜ் மோட யூஸ் பண்ணி ரியல் பெயின் எங்க இருக்காங்க விஷயத்தை கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்குள்ளே போயிருவான். கோனான் கார்ட் பண்ண வரவும் நாகட்டோ விலகிக்க சொல்லுவான். கோனான் என்னன்ட்டு திரும்பி பார்க்கவும் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்பான். நருட்டோ நீதான் ரியல் பெயினான்னு கேட்கவும் கடைசியா பீஸ் மேக்கர் பீஸ் நிலநாட்ட என்ன தடுமாற வைக்க வந்துட்டான்பா நாகட்டோ. நருட்டோக்கு நாகட்டோவை பார்க்கும் போது ஜிராயா இறந்தது, ககாஷி இறந்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். என்ன வெறுக்கிறியா என்ன? நீ பழி வாங்கணும்னு தேடி வந்தவன் நான் தான். நான் பண்ண அதே விஷயத்தை தான் ரிவெஞ்சா பண்ண போறதுதான் உன்னோட விஷயம்னு சொல்லி கேட்பான். நருட்டோ தடுமாறுவான். வெறுப்புக்கான சுழற்சி ஆரம்பிச்சது. அந்த வெறுப்புக்கான சுழற்சியை ஸ்டாப் பண்றதுக்காக தான் நான் அக்காட்சுக்கியே ஃபார்ம் பண்ணேன். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பெயின் சொன்னது நருட்டோக்கு கிளிச் ஆகும். நாகட்டோவை கொன்னு உன்னோட வெஞ்சன்ஸை தீர்த்துக்கறனால மட்டும் இந்த உலகத்துல மாற்றங்கிறது வரப்போறது இல்ல. அது செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் மட்டும் தான் கொடுக்கும்பா கோனான். நருட்டோ தடுமாறுவான். மீனாட்டோ சொன்ன விஷயத்தை யோசிச்சு பார்ப்பான். இந்த ஷினோபி வேல்ல வெறுப்புங்கிற இந்த மிருகம் இருக்க வரைக்கும் பெயின் மாதிரி பல பேர்த்த உருவாக்கிட்டே தான் இருக்கும். ஒரு ஷினோபியா வெறுப்பு எதிர்கொண்டு தான் ஆகணும். ஒவ்வொருத்தரும் அதோட போராடி அதை தாண்டி தான் வந்தாகணும். அந்த கேள்விக்கான பதில நீ கண்டுபிடிப்பேன் தான் ஜிராயா சென்சே அந்த பொறுப்பு உங்ககிட்ட விட்டுருக்காருன்னு சொன்ன விஷயத்தை ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு நருட்டோ கோவப்படுவான். நாகட்டோ உன்னால அதுக்கான பதில கண்டுபிடிக்க முடியலனா உன்னால எதுவும் பண்ண முடியாது. அதனால நான் கொண்டு வரணும்னு நினைக்கிற அமைதிக்காக நீ உன்னை தியாகம் பண்ணுன்ட்டு நாகட்டோ படுத்திருக்க அந்த பெட்ல இருந்து ஒரு பிளாக் ராட லான்ச் பண்ணுவான். ரத்தம் சொட்டுறதை காட்டுவாங்க. நருட்டோ நெஞ்சிலேயே இறங்கி இருக்கும். இந்த டிஸ்டன்ஸ் மூலமா நான் உன்னை எப்படி வேணா கட்டுப்படுத்தலாம். ஆனா கவலைப்படாத, நான் உன் வைட்டல் ஸ்பாட்ல அடிக்கல. ஏன்னா நீ எனக்கு விலை மதிப்பில்லாத ஜின்சுர்கின்பா நாகட்டோ. நருட்டோ நிமிந்து பார்க்கும் போது சேஜ் மோடோட 9 டைல்ஸ் கலந்துருக்கும். அந்த ரெட் சக்ராவோட அந்த ஃபீலிங்க, அந்த ஹேட்ரட நாகட்டோனால தாங்கவே முடியாது. சொல்ல போனா திணறிடுவான். கோனான் நாகட்டோ கிட்ட என்னாச்சுன்னு சொல்லி கேட்கவும் நாகட்டோ நருட்டோவை பார்த்துட்டு அவன் வேணுக்குனே தான் நகராம இருந்திருக்கான்னு திங்க் பண்ணுவான். நருட்டோ நான் கூட பேசுற நோக்கத்துல தான் வந்தேன், அப்புறம் ஒரு விஷயத்தை செக் பண்ண வந்தேன்பா. நாகட்டோ என்னன்னு கேட்கவும் நான் என்னோட ஃபீலிங்ஸை செக் பண்ண வந்தேன். எதிரி முன்னாடி நான் நிக்கிறப்ப நான் என்ன பண்ண போறேங்கிற ஃபீலிங்கோட நான் அதை பத்தி ஷுவரா இல்லைன்பா. நாகட்டோ அப்புறம்னு கேட்கவும் நருட்டோ என்னால உன்னை மன்னிக்க முடியல, உன்னை ரொம்ப மோசமா கொல்லணும்னு தோணுது, என் கோவத்தை என்னால கட்டுப்படுத்த முடியலன்ட்டு உடம்புல குத்தி இருந்த அந்த ராட எடுத்துருவான். கோனன் இதை பார்த்தால ஷாக் ஆயிருவா. நாகட்டோவோட சக்கராவை எப்படி ரெசிஸ்ட் பண்றான்ட்டு. அதுவும் இப்படிப்பட்ட நிலைமையில நருட்டோ அந்த ராட தூக்கி வீசிட்டு செம்ம ரேஜோட பஞ்ச் பண்ண வருவான். கோனான் குறுக்கால வருவா. ஜிராயா சொன்ன விஷயத்த காட்டுவாங்க. சொல்ல போனா நானே இந்த உலகத்துல அதிகப்படியான வெறுப்பை பார்த்திருக்கேன். அந்த வெறுப்புல ஏதாவது பண்ணணும்னு எனக்கு தோணுது, ஆனா அதை தான் இப்படி பண்றேன்னு எனக்கு தெரியலன்னு இருப்பாரு. நருட்டோ நான் உங்களுக்காக கண்டிப்பா பண்ணிப்பேன்னு சொல்லியிருப்பான் இல்லையா. அதுக்கு ஜிராயா சிரிச்சிருப்பாரு. நீ எனக்கு ஸ்டூடெண்டா கிடைச்சாலே எனக்கு சந்தோஷம் இருப்பாரு. நருட்டோ டக்குன்னு ஸ்டாப் ஆயிருவான். பெர்விசேஜ் மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையை புரிஞ்சுக்கிற நாள் வரும்னு நம்பினாரு. உண்மையை சொல்லணும்னா அவர் சொன்னதை பத்திலாம் நான் பெருசா கண்டுக்கவே இல்லை. அவர் அதுக்கான பதில நான் கண்டுபிடிக்கணும்னு என்ன நம்பினாரு. அவரோட ஸ்டூடெண்டா என்ன அக்னாலேஜ் பண்ணப்ப நான் அவ்வளவு சந்தோஷப்பட்டேன். யோசிச்சு பார்த்தா பெர்விசேஜ் என்ன சொல்ல வந்தாருன்னு இப்பதான் எனக்கு புரியுது. இந்த உலகத்துல எதுவுமே சிம்பிள் இல்லைன்னு நருட்டோ. இருந்தாலும் உண்மை என்னன்னா நீ என்ன மன்னிக்க போறங்கிறதுலாம் நடக்க போறது இல்ல. ஏன்னா மனுஷங்களோட அன்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கானது, வார்த்தைகளால மன்னிக்க முடியாதுன்பா. ஆமா அது உண்மைதான் நருட்டோ. ஜிராயா சென்சேவோட வார்த்தைகள்லாம் கடந்த காலத்தோட லட்சியவாதத்தை தான் பிரதிபலிக்குது. அதெல்லாம் எப்பவோ போச்சு, ரியாலிட்டி வேற மாதிரி இருக்கு. என்ன கொன்னு இந்த ஷினோபி வேர்ல்டுக்கு அமைதியை கொண்டு வர போறேன்னு சொன்னல அப்படின்னு பெயின் சொல்லும் போது நருட்டோவோட சேஜ் மோடும் போயிருக்கும். அவனோட கண்கள் நார்மலா இருக்கும். நாகட்டோ உன்னோட செல்ஃப் சாட்டிஸ்பாக்சனுக்காக நீ என்ன பழி வாங்க போறேனா அதான் உனக்கு நியாயம்னு தோணுச்சுனா என்ன வேணாலும் பண்ணிக்கன்பா. நீ ஒன்னும் கடவுள் இல்ல. இப்படிப்பட்ட மோசமான ரியாலிட்டிக்கு அப்புறமாவும் ஜிராயா சென்சேவோட சில்லித்தனமான உளறல்களை நம்புறையான்னு சொல்லி கேட்பான். நீயும் பெர்விசேஜோட ஸ்டூடெண்ட் தான் தெரியும் போது நான் உங்கள்கிட்ட ஒன்னு கேட்கணும்னு விரும்பினேன்பா. நாகட்டோ என்னன்னு கேட்கவும் நீங்க எல்லாம் பெர்விசேஜோட ஸ்டூடெண்டா இருந்தா எதுக்கு இப்படி மாறணும்? எனக்கு தெரியும் வெறும் சந்தோஷத்துக்காக மட்டும் கொலை பண்ற மாதிரி நீங்க 2 பேரும் இருக்க மாட்டீங்கன்னு. இருந்தாலும் எனக்கு உங்களை பத்திலாம் தெரியாது. அதனால உங்களோட கதைகளை கேட்டதுக்கு அப்புறமா அப்புறம் என்னோட கடைசி ரெஸ்பான்ஸை நான் கொடுக்குறேன்பா. நாகட்டோ அப்படின்னா சரி, எங்களோட வழியை பத்தி எல்லாத்தையும் நான் உனக்கு சொல்றேன்பா. வெட்டி மோதிய
க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிக் அட்வென்ச்சர் த குவெஸ்ட் ஃபார் த ஃபோர்த் ஹோகாகேஸ் லெகசி பார்ட் 1 தான் நீங்க பார்க்க போறீங்கன்னு நருட்டோ. இதுக்கப்புறமா சுனாடேவை காட்டுவாங்க. கூட ஈனோன் சக்குரா இருப்பாங்க. சக்குரா சுனாடே கிட்ட நீங்க சின்ன பொண்ணா வந்து டிராவல் பண்றப்பலாம் உங்களோட வயசு அப்பியரன்ஸ்லாம் மாத்திக்குவீங்களாமே கேள்விப்பட்டன்பா. ஆமான்ட்டு அவங்களோட வாலிபத்தை பத்தி சொல்லுவாங்க. சுனாடே கிட்ட ஈனோ நீங்க சின்ன பொண்ணா இருந்தப்ப உங்களோட லுக் எப்படி இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்குன்பா. சக்குராவும் ஆமான்ட்டு அவ கையில இருந்த பொருள்லாம் கீழே வைப்பா. அப்ப நான் சரி காட்டுறேன்ட்டு சுனாடே டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டு எப்படி அழகா இருக்கணும்னு சொல்லி கேட்கவும் ரெண்டு பேர்த்தோட ஃபோக்கஸுமே வேற இடத்துல இருக்கும். சுனாடேக்கு எம்பாரசிங்கா இருக்கும். அவங்க ரெண்டு பேருக்கு என்னாச்சு ஏதாவது சொல்ல விரும்புவீங்களான்னு கேட்கவும் ரெண்டு பேரும் பக்கத்துல வந்து நிப்பாங்க. ஈனோ இப்படி இருக்கதா அப்படியாச்சுன்னு ஷாக் ஆயிட்டு நீங்க டீனேஜ்ல எந்த மாதிரியான டயட்டை ஃபாலோ பண்ணீங்கன்னு சொல்லி கேப்பா ஈனோ. சக்குரா அதுக்கான ரகசியம் என்னன்னு சொல்லி கேப்பா. ரெண்டு பேரும் போட்டு குளுக்குல கடுப்பான சுனாடே ஹெவன்லி ஃபுட் ஆஃப் பெயின் பண்ணுவாங்க. மொத்த இடமுமே நாசமாயிரும். நான் சொன்ன மாதிரி 8 வீடியோஸ் போட்டேன். இதுக்கப்புறமா வீடியோ ரெகுலரா தான் வரப்போகுது. சப்போஸ் நாளைக்கு வீடியோ வந்தாலும் தான் வரும். ஆனா கன்சிஸ்டன்சியா நான் வீடியோ கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். இந்த ஒரு ஆளுக்கு கண்டினியூவா பார்த்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதனால தான் இந்த ஒரு விஷயத்த பண்ணேன். ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி நான் போட்ட பிளான் படி மட்டும் போற மாதிரி இருந்தா இன்னத்துக்கு நம்ம நிறைய எபிசோட்ஸ் தாண்டியே போயிருக்கலாம். பட் டைம் அண்ட் சிச்சுவேஷன் தான் ரொம்ப மோசமா இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் ஃபாஸ்டா குவாலிட்டியா கண்டென்ட்ஸ் கொடுக்க நான் ட்ரை பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் லவ் யூ கைஸ்.